நாளைக்கான ப்ரிடிக்ஷன் வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒரு சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு சின்னதாக இல்லை, ரொம்பவே பெரிய மோட்டிவேஷனாக இருக்குல்ல. ஃபஸ்ட்டு சீனில் அவங்க வந்துட்டு ரெசார்ட் வாங்க வந்திருக்காங்க இல்லையா, அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. ரெசார்ட்டை பார்த்ததுமே அங்கே இருக்கிற மேனேஜர் வராங்க. வெல்கம் சார், நான் தான் இந்த ஹோட்டலோட மேனேஜர் ஆடியபாதம் அப்படின்றாங்க. பொக்கேவை கொடுத்துட்டு என்னடா இது ஆடாத பாதமாக நிற்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் காலை ஆட ஆரம்பிச்சிடும், ஏன்னா மார்கழி மாதம் குளிரில் அப்படின்னு சொல்ல யாருமே சிரிக்காமல் நின்றுட்டு இருக்காங்க. ஐயோ யாருமே சிரிக்க மாட்டேங்காங்க, மொக்க காமெடி பண்ணிட்டோமோ, சரி சரி வேறு ஏதாவது பேசி டைவெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாஸ் திடீர்னு அமெரிக்கா போக போகிறாங்க. அதனால இந்த ரெசார்ட்டை யாருக்காவது விற்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ரெசார்ட்டை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது, இந்தியாவில் இல்லை வேர்ல்டில் இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன். அப்படி ப்ராஃபிட் தர ரெஸ்டாரண்ட்டு, இதை யார் தலையிலையாவது கெட்டணும்னு சாரி யார்கிட்டையாவது கொடுத்துடணும்னு எங்கள் பாஸ் முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்காண்டி தான் தீயா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு வெல்கம் அருண் சார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை பார்த்து கை நீட்டுறாங்க. கார்த்தி வந்துட்டு டக்குன்னு அருண் நேரம் நிறுத்திட்டு அவர் தான் அருண், நான் அவங்க தம்பி கார்த்திக் அப்படின்றாங்க. ஐயோ சாரி அருண் சார் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அருணுக்கு பொக்கே கொடுக்குறாங்க. நீங்கள் பெரிய பாஸ், அப்போ இவர் எனக்கு சின்ன பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கை கொடுக்குறாங்க. இவங்க என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை இன்ட்ரோ கொடுக்குறாங்க. தீபாவக்கிட்ட அவங்க கை கொடுக்க வர வணக்கம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் எல்லாரும் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. சரி வாங்க உள்ளே போகலாம், எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அபிராமி சொல்கிறாங்க முதல்ல ரெசார்ட் எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்கலாம், அதுக்கடுத்து ரிஜிஸ்ட்ரேஷனை வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு முன்னாடி மீனாட்சி சொல்கிறாங்க அத்தை ஒரு நிமிஷம், முக்கியமான ஒரு கெஸ்ட்டு விஐபி வர்றதா இருக்காங்க, அவங்க வந்ததுக்கப்புறம் போகலாம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க அப்படின்றாங்க. கெஸ்ட்டாக யார் அப்படின்ற மாதிரி இவங்கெல்லாம் முழிச்சிட்டு இருக்காங்க. அதுலேருந்து ஒரு கார் வருது. யார் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்துட்டு ஆவலாக பார்த்துக்கிட்டு இருந்தா மீனாட்சி ஹஸ்பண்டு ஆனந்த் தான் வந்திருக்காரு. அதை பார்த்தது எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. ஏன் ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு பொக்கேவெல்லாம் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு விறுவிறுன்னு ஃபேமிலியாக எல்லோரும் போகிறாங்க. போனதுமே மீனாட்சி ஆனந்தை ஹக் பண்ணிக்கிறாங்க. நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அபிராமி கேட்குறாங்க என்ன ஆனந்த் இது, நீ வர்றதா எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணவே இல்லையே, நேற்று கூட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தோம், இதை பற்றி ஒன்றுமே சொல்லலைல்ல நீ அப்படின்றாங்க. என் அம்மாவோட முகத்தில் இப்படி ஒரு சந்தோஷத்தை பார்க்கணும்ல, அதுக்காண்டி தான் சொல்லாமல் வந்தேன். இப்போ நானும் ஹாப்பி அம்மாவும் ஹாப்பி அப்படின்னு சொல்ல அந்த சைடு கார்த்தியோட அப்பா இருக்கார்ல, அவர் சொல்கிற அப்பாவும் ஹாப்பிடா, எப்படிரா இருக்கு அப்படின்னு கேட்க நல்லா இருக்கேன்ப்பா, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேமா அருண் வந்துட்டு எப்படிரா இருக்கா ஆனந்த், சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ஹக் பண்ணிக்கிறாங்க. அடுத்து கார்த்தியை வந்துட்டு விசாரிக்கிறாரு. அடுத்து அந்த மேனேஜர்கிட்ட சொல்கிறாங்க இவங்க தான் எங்கள் மூத்த அண்ணன் ஆனந்த் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னோட மூத்த பாஸ் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்துட்டு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. வந்துட்டு ஆனந்த் ஐஸ்வர்யாக்கிட்டே தீபாக்கிட்டே நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை ஐஸ்வர்யாவை சொல்கிறாங்க. அடுத்து ஐஸ்வர்யா சொல்கிறாங்க வந்ததுமே பொண்டாட்டியை விசாரிக்காமல் எங்களை பற்றியெல்லாம் கேட்குறீங்க, உங்களுக்கு வந்துட்டு இனிமேல் ரொம்ப கஷ்டம் தான் பார்த்துக்கோங்க மீனாட்சி கிட்ட அப்படின்னு சொல்ல மீனாட்சி வந்துட்டு சிரிக்கிறாங்க. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க அநேகமாக பார்த்தா நான் தான் இவன் காதை பிடிச்சி திருகணும், பொண்டாட்டி கிட்ட தானே சொல்லிட்டு வந்திருக்கான், அம்மா கிட்ட வரேன்னு சொல்லவே இல்லைல்ல அப்படின்னு சொல்ல எல்லாருமே சிரிக்கிறாங்க. சரி வாங்க உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போது தீபா மட்டும் மீனாட்சி கிட்ட நின்று அக்கா நீங்கள் சரியான ஆளுதான்க்கா, ஒரு சர்ப்ரைஸ்ன்னீங்களே அது இதுதானா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் அப்படின்ற மாதிரி மீனாட்சி சிரிக்கிறாங்க. சரி வா தீபா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்க அக்கா லக்கேஜில் எடுக்கவே இல்லையே, நம்ம எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்றாங்க. அதெல்லாம் ரூமுக்கே வந்துடும் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கிளம்புறாங்க. தீபா உள்ளே போகிற நேரத்தில் அங்கே இருக்கிற ஸ்விம்மிங் பூலை பார்க்குறாங்க. பார்த்தது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் போகிறாங்க. போயிட்டு நின்றுட்டு ஸ்விம்மிங் பூலையே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு கார்த்தி வர்றாங்க. இவங்க இதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே வர தீபா அதை ரசிச்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கார்த்தி உள்ள வராரு. வந்ததுமே ஹலோ என்ன மேடம் இங்கே நின்று எதையோ பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு, உள்ள சுற்றி பார்க்க வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. வரணுங்க, எனக்கு இந்த ஸ்விம்மிங் பூலை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஊர்லலாம் கம்மா அந்த மாதிரிலாம் தண்ணி தேங்கி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு இடம் எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு, அதனால தான் நின்று பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்றாங்க. அப்போது இதில் ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்குறாங்க. ஐயோ வேணாம் எனக்கு பயம், அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்லுறாங்க. ஏங்க அதெல்லாம் ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப நல்லா தான் இருக்குது, ஈஸி தான், போங்க போய் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்றாங்க. சும்மா இருங்க சார், எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டீங்க, இப்போ கூப்பிட்டு வந்தால் என்ஜாய் பண்ண மாட்டேறீங்க அப்படின்றாங்க. ஏங்க நான் என்ஜாய் பண்ண மாட்டேன்னு சொல்லி சொன்னேன்னா உங்கள் கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சேன், அது நடந்துச்சுல, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்ல ரெண்டு பேருமே வந்துட்டு சிரிக்கிறாங்க.
அப்படியா அப்படின்னு கேட்க, அப்படிதான் சார் அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்ல, சரி சரி உங்களுக்கு இங்கே வந்துட்டு சுற்றி பார்க்க ரொம்ப இருக்குது, வேறு என்னெல்லாம் வேணும் கேளுங்க நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க. எனக்கு வேறு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்லிடுறாங்க. ஏங்க அப்படின்னு கேட்க, அதான் நீங்கள் என் கூட இருக்கீங்களா அது போதும் அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு நல்லா பேச கற்றுக்கிட்டீங்க நீங்கள் அப்படின்றாங்க. எல்லாம் உங்ககிட்ட இருந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்ல மறுபடியும் 2 பேருமே சிரிக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு ரூமுக்கெல்லாம் போகிறாங்க. போனதுமே தீபா வந்துட்டு ரூமை நல்லா சுற்றி முற்றி பார்க்குறாங்க. கார்த்தி கேட்குறாங்க, என்னங்க ரூமெல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, ரூமையா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாமே தான் அப்படின்னு தீபா சொல்ல கார்த்தி வந்துட்டு அமைதியாக தீபாவை பார்த்துட்டே இருக்காங்க. என்ன அப்படின்ற மாதிரி தீபா வந்துட்டு சைகை காமிச்சு கேட்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அப்போ 2 பேருக்கு இடையில மியூசிக் எல்லாம் பயங்கரமாக ஓடுது. அடுத்து இங்கே கட் பண்ணி மீனாட்சி கிட்ட தான் காமிச்சிட்டு இருக்காங்க. மீனாட்சி வந்துட்டு இதை எப்படியாவது தீபாவை இந்த மாடர்ன் ட்ரெஸ் போட வச்சிடணும் அப்படின்ற மாதிரி யோசித்துக்கிட்டே தீபா கிட்ட, தீபா இங்கே பாரு எல்லாருமே இனிமேல் இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடுவாங்க, ஒழுங்காக இந்த மாடர்ன் ட்ரெஸ் போடு அப்படின்றாங்க. அக்கா நான் தான் சொல்லிட்டேன்ல, எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுக்கா, செட் ஆகாது, நான் வந்துட்டு சாரியே கட்டிக்கிறேன், இது எனக்கு ஓகே தான் அப்படின்றாங்க. என்ன தீபா நீ பெரிய பிஸ்னஸ்மேன், கார்த்தியோட ஒய்ஃப், நீயே இப்படி இல்லாட்டி எப்படி, இதெல்லாம் நல்லா இருக்கு தீபா போட்டு பாரு பிடி அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணுறாங்க. அக்கா வானாங்க்கா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அது மட்டும் கிடையாது போட்டு பழக்கமாக இருந்தால் பரவாயில்ல, இல்லாமல் புதுசாக போடவும் ஒரு மாதிரி ஷையாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஸ்டோரி வருதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இனிமேல் வந்துட்டு ஒரு 2 days கார்த்திக் தீபா ரொமான்டிக் சீன் ஃபேமிலி ஃபன்னு அந்த மாதிரி தான் வந்துட்டு கதை எடுத்துகிட்டு போக போகிறாங்க. நல்லாவே தெரியுது. ஏன்னா நீங்கள் திட்டின கமெண்ட்ஸ் எல்லாம் டைரக்டரோட காதில் போய் டக்கு டக்குன்னு விழுந்துருச்சு போல். எத்தனை நாளைக்கு தான் நம்மளும் சவால் சண்டை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறதுன்னு நினச்சிட்டு இந்த ஒரு ட்ராக்குக்கு வந்துட்டு கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா நீங்களே நல்லா யோசித்து பாருங்கள், சம்மந்தமே இல்லாத ஒரு ட்ராக்கு. பிகாஸ் நெக்ஸ்ட்டு சிதம்பரம் எப்படி ஒன்று தீபாவோட அப்பாவை அட்டாக் பண்ணி தீபாவை பாட வைக்கணும், அந்த மாதிரி தான் ஸ்டோரி கொண்டு போகணும். பட் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டாங்க. இந்த ஒரு பல்லவி மேட்டரை வச்சே ஸ்டோரி இந்த அளவுக்கு இழுக்கிறதுனால அவங்களுக்கு டக்குன்னு வந்துட்டு என்ன பண்ணன்னு தெரியாமல் இப்படி ஒரு ட்ராக்குள்ளே போகிறாங்க. அதாவது ஒரு 2 days வெளியில் போய் ஃபன் பண்ணுற மாதிரி, சம்மந்தமே இல்லாமல் அருண் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற மாதிரி உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸ்ட்ரா மீனாட்சியோட ஹஸ்பண்டும் வந்துட்டார். அவரும் இனிமேல் வந்துட்டு ஃபாரினில் கிடையாது, இங்கேயே வந்துட்டு அருண் மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து இங்கே இருந்திருப்பா, ஃபாரினில் வேணாம் அப்படின்ற மாதிரி அபிராமி சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி வந்துட்டு இவர் இங்கே இருக்கிற மாதிரி ஸ்டோரி இனிமேல் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ பார்க்குறதுக்கு வந்துட்டு இனிமேல் கொஞ்சம் நல்லா தான் போகும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 2 days தான் இந்த ஃபன்னெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வழக்கம் போல் சிதம்பரத்துக்கு தான் கொண்டு போயிடுவாங்க. தீபாவை அட்டாக் பண்ணி பாட வைக்கிறது அந்த மாதிரி. தீபாவுக்கு வந்துட்டு இது ஒரு நல்ல சான்ஸு, டேரக்டர் இப்படி கூட ஸ்டோரியை கொண்டு போகலாம். இந்த இதில் வந்துட்டு கார்த்திக் கிட்ட உண்மையை சொல்லி இவங்கெல்லாம் செட்டாக சேர்ந்து, அதாவது நம்ம மீனாட்சி தீபா கார்த்திக் இவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம சிதம்பரத்துக்கு பெரிய அடி கொடுக்குற மாதிரி, எக்ஸ்ட்ரா வந்து கூட இருக்காளே ஐஸ்வர்யா அவளுக்கு சேர்த்து வச்சு தரமான ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் ஸ்டோரி கொண்டு போகிறது. பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒன்று எப்படி கொண்டு போனாலும் சரி, கார்த்திக் தீபாக்கு இடையில இந்த ஒரு 2 days வந்துட்டு செம்ம ஃபன்னாக போக போகுது. உண்மையாக வந்துட்டு அத்திகாக்கு இந்த ஆக்டிங் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபைட்டு அந்த மாதிரியே பார்த்துட்டு 2 பேருக்குமே வந்துட்டு பேர் நல்லா இல்லை, ரொமான்டிக் சீன் செட் ஆகலை, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இவங்களுக்குள்ளே இப்போ வந்துட்டு ரொமான்டிக் சீன் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது, அப்படியே க்யூட்டாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.